everybody, welcome to Morning Cafe. சூரியன் வந்து காலையில நம்ம தூங்குறதை எப்ப பார்க்கலையோ அன்னில இருந்து நம்மளோட வெற்றி ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இதே மாதிரி நம்ம எல்லாரும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே காலையில எந்திரிச்சிடலாம், சோ தட் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முன்னேறலாம் இல்லையா? சோ உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்மணி, எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம ரொட்டீனா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடும். அது மட்டும் இல்லாம பிற்காலத்துல அது ஒரு சாதனையா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப சரியா சொன்ன சுவாதி. உதாரணத்துக்கு நம்ம ஷோவை எடுத்துக்கோ, நம்ம டெய்லி ஷோக்கு வந்துடுறோம், டெய்லி ஆடியன்ஸை மீட் பண்றோம். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 10 years பண்ணாலே நம்ம ஷோவை ஹிட் ஆயிடும். இது ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண மாதிரி ஆயிடும்ல. காலையிலே ரொம்ப பாசிட்டிவா பேசுறமா, பட் நான் சொல்ல வர விஷயமே வேற. ஆத்தூரை சேர்ந்த மணி அப்படிங்கிறவர் வந்து 1330 குறளையும் ஒரே ரைட் டு லெஃப்ட் தலைகீழ எழுதுவாராம் தெரியுமா? 1330 வார்த்தையும் தலைகீழ எழுதுறாரா? 2-3 வார்த்தையை தலைகீழ எழுதுறதுக்குள்ளவே நம்ம தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆனா இது நிஜமா ரொம்ப பெரிய விஷயம் இல்ல? எல்லாமே பயிற்சியும் முயற்சியும் இருந்தா சாத்தியம் தானே. முதல்ல வந்து அவர் கண்ணாடியை பார்த்துதான் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு, தலைகீழ படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் அது பிற்காலத்துல என்ன ஆயிருக்குன்னா அது வந்து அவருக்கு ஒரு ஹேபிட்டா ஆயிருக்கு, பழக்கமாயிருக்கு. சோ ஒரு பேப்பர்லயே வந்து எல்லா குறள்களையும் வந்து எழுதி பழக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ அது போக போக என்ன ஆயிருக்குன்னா வந்து தலைகீழ எழுதி பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது வந்து ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு அவருக்கு. சூப்பர்ல. இததான் பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfectன்னு சொல்றாங்க. அது எதனால மணி தலைகீழ திருக்குறளை எழுதுறாரு? என்ன காரணம் அதுக்கு? அதாவது திருக்குறளோட பெருமையை வந்து உணர்த்துறதுக்கும் தமிழ் மொழியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்கும் சொல்றதுக்கும் இந்த முயற்சி அப்படின்னு மணி சொல்றாரு. சூப்பர். சரி, அவர் வந்து இந்த மாதிரி தலைகீழ எழுதி சாதனை படைச்சிருக்காரு. நான் தலைகீழ எழுதி இருக்கிறத தலைகீழ வேணா வச்சு படிச்சு சாதனை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுக்க வேணாம், நம்ம ரிலாக்ஸ்டா வந்து யோகாசனம் பார்த்துட்டு வந்துடலாம். சோ மார்னிங் கஃபேல இப்போ ஒரு அழகான யோகாசனம் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. யோகா அசனாஸ் பண்றதுக்கு டைமிங்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன டைம்க்கு பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் பாடியிலயும் ரியாக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும். விடிய காலையில ஒரு 4 மணிக்குல இருந்து 11 o'clock, அதாவது 11 AM வரைக்கும் பண்ணீங்கன்னா அந்த பாடியில அதுக்கான ரியாக்ஷன்ஸ் தெரியும். ஆனா 11 o'clock மேல இருந்து 4 மணிக்குள்ள இஸ் a very not good time to do yoga. ஏன்னா அந்த டைம்ல நீங்க உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருப்பீங்க, வெயில்ல அலைவீங்க, இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் போது உங்க பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அந்த டைம்ல நீங்க யோகா ஆசனாஸ் பண்ண போனீங்கன்னா நீங்க இன்னும் டயர்ட் ஆவீங்க. ஆனா உங்க பாடியில அந்த யோகா பண்றோட பெர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 4 o'clockல இருந்து ஒரு 6 மணிக்குள்ள நீங்க ஈவினிங் உங்களோட யோகா ஆசனாஸ் பண்ண பெர்ஃபெக்ட் டைம். அதுக்கு மேலேயும் தவிர்க்கிறது வெரி பெஸ்ட். ஏன்னா காலையிலயும் இந்த நைட் ஈவினிங் டைம் மட்டும்தான், மத்தியான டைமோ இல்ல நைட் டைம் பண்றதுக்கு சர்டன் ஆசனாஸ் எல்லாம் உச்சிதமா இருக்காது. ஸோ உங்க பாடியிலயும் அது வேற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா ஊர்த்வமுக ஷண்ணாசனா. ஊர்த்வமுக ஷண்ணாசனா பேசிக்கலி ஒரு cervical spondylitis, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு, இல்ல லோவர் ஹிப் அதாவது இடுப்பு பகுதியில இழுத்து இழுத்து பிடிக்கும் பாடிஸ்ல சியாட்டிகா ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ஹிப்ல இருந்து இது கால் நுனி வரைக்கும் போற ஒரு நரம்பு, அது வந்து இழுக்கும், ஜிவ்வு ஜிவ்வுன்னு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு. ஒரு 1/2 hour ஒரே இடத்துல லேடிஸோ ஜென்ஸோ நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தா டக்குன்னு எழுந்துக்க முடியாது அவங்களால. எழுந்துக்கிட்டாலும் வலி எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி வலிக்கு இன்னொன்னு உங்களோட காஃப் அண்ட் தை மசில்ஸ், இந்த தொட பகுதிக்கும் இந்த கால் பகுதியும் கரெக்டா சீரா அமைறதுக்கு எல்லாத்துக்குமே ஊர்த்வமுக ஷண்ணாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட மேட்ல பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துடலாம். மெதுவா உங்க கைவிரலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. மெதுவா உங்க கைவிரலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க கால்களை மெதுவா, எப்பவுமே பிளாங்க்ல சொல்ற ஒரே விஷயம்தான், ரொம்பவும் பின்னாடி போகாதீங்க, உங்க பாடியை ரொம்பவும் முன்னாடி தள்ளாதீங்க. அந்த மாதிரி தள்ளும் போது உங்களோட மணிக்கட்டு அதாவது விரிஸ்ட்ல நிறைய ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் வந்துச்சுன்னா உடையிற வாய்ப்போ இல்ல வலிக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி. சோ மெதுவா நீங்க பிளாங்க் பொசிஷன் இருங்க. பிளாங்க் பொசிஷன் இருக்கும்போது முன்னாடி பாக்குறது ரொம்பவே அவசியம். மெதுவா ஒரு காலா பின்னாடி தள்ளி மெதுவா உங்க இடுப்பை கீழே இறக்கி மேல பாருங்க. உங்களோட முட்டி அதாவது கை முட்டிய ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. செஸ்ட் விரியும், மூச்சு உள்ள வெளியே. உங்களோட முட்டி உங்க தொடப்பகுதி தரையில விழக்கூடாது. மெதுவா உங்க முட்டிய கீழே இறக்குங்க.
மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம். கை விரல்களை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாங்க் போஸ்ட்ல கரெக்டா இருக்க பாருங்க. இருக்கும்போது உங்களோட பாடியை, அதாவது உங்களோட முன்பகுதியை கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஒரு பாதமா வெளியே விட்டு உங்களோட ஹிப்பை, அதாவது இடுப்பை கீழே இறக்கி உங்க செஸ்ட புஷ் பண்ணி கொஞ்சம் மேல பாருங்க. உங்க முட்டி உங்க தொடப்பகுதி தரையில விழல. மூச்சு உள்ள வெளிய. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க முதுகுல இருக்கிற வலிகள் குறையும். மெதுவா கீழே இறக்குங்க. மெதுவா ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு டயர்ட் ஆகும் போது மெதுவா நீங்க உங்களோட வயிற்று பகுதியை நல்லா ரெஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் மெதுவா இன்னொரு வாட்டி பண்றதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ரெஸ்ட் எடுங்க, மெதுவா உட்காருங்க. எப்பவுமே ஊர்த்வமுக ஷன்னாசனா பண்றதுக்கு ஒரு 15 seconds to 20 seconds அந்த பொசிஷன்ல இருந்து ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது மூச்சு உள்ள வெளியே எடுக்கும் போதுதான் உங்களோட முதுகுல இருக்கிற ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு தசையும் அதுக்கு தகுந்தாப்புல வேலை பண்ணும். இதே மாதிரி இருக்கும் போது உங்களோட சைட்ல ரிப்கேஜ் சொல்வாங்க, அதுவும் உங்க செஸ்டும் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். முட்டியும் உங்க தொடையும் தரையில இருந்து மேல இருக்கிறதுனால சில பேருக்கு சொல்லுவாங்க தொடை கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, தொலை தொலைன்னு இருக்கு. ஆணோ பெண்ணோ யாருக்கு இருந்தாலும் கால்கள் அண்ட் தொடைங்க மட்டும் ப்ராப்பர் ஷேப்ல இருக்கும். ஊர்த்வமுக ஷன்னாசனா அந்த ப்ராப்பர் ஷேப் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இன்னைக்கு ஊர்த்வமுக ஷன்னாசனம் பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட உங்களை சந்திக்கிறேன். யோகாசனம் மாதிரி தான் மணி மாதிரியான இளைஞருடைய முயற்சியும். எக்ஸாக்ட்லி. அதை நம்ம ரெகுலரா பண்ணதான் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, பிரேக்ல வந்து ஹைதராபாத் நிஜம்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்னது? ஐயோ ஸ்வாதி, அது ஹைதராபாத் நிஜம் இல்ல, ஹைதராபாத் நிஜாம். ஹைதராபாத் நிஜாமா? அதான் மன்னர் ஆட்சி காலம்லாம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுதே, இப்ப அதை பத்தி ஏன் பேசுற? இப்ப அதை பத்தி பேசுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஒஸ்மான் அலி கான் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவர் தான் ஹைதராபாத்ல கடைசியா ஆட்சி செஞ்ச நிஜாம் மன்னர்கள்ல ஒருத்தர். அதாவது 1937ஆம் ஆண்டுல வெளிவந்த டைம்ஸ் மேகசின் இருக்குல்ல, அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ்ல இவருடைய போட்டோ வெளியிட்டு இருந்தாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய போட்டோ வெளியிட்டு இவர் தான் உலகத்திலேயே மிக பெரிய பணக்காரர் அப்படிங்கிற உண்மையும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது அவருடைய பேப்பர் வெயிட் என்னன்னு தெரியுமா? பேப்பர் வெயிட்லாம் என்கிட்ட கேட்டா என்ன தெரியும்? என்ன ஒரு 10 grams 5 grams அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் இல்ல ஸ்வாதி, இவர் வந்து நிஜாம் மன்னர். சோ இவர் ஆப்வியஸ்லி லக்ஸரி திங்ஸா யூஸ் பண்ணிருப்பார்ல. 185 கேரட் எடை இருக்கிற வைர கல்லு தான் இவருடைய பேப்பர் வெயிட்டா இவர் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ இதுல இருந்தே தெரியுது இவர் எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரர் அப்படிங்கிறது. சரி, இப்ப நீ சொல்ல வர விஷயத்துக்கும் இதுக்கும் என்னமா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கே. 1955ஆம் ஆண்டுல ஹைதராபாத் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நிஜாம் மன்னர்களுடைய சொத்துக்கள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும்னு எடுத்துக்கிட்டாங்க. அதுல அவங்களுடைய 150 கிலோ எடை இருக்கக்கூடிய நகைகளும் போய் சேர்ந்திருக்கு. அதனுடைய இப்போ மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50,000 கோடிக்கும் மேலையாம். 50,000 கோடி ரூபாயா? அப்பா, கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல. சோ இப்போ நிஜாம் மன்னர்களுடைய வாரிசுகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா, அந்த நகைகள் எல்லாம் அட்லீஸ்ட் ஹைதராபாத்ல இருக்கிற மியூசியத்திலயாவது நீங்க வைங்க, சோ தட் எல்லாருமே பாப்பாங்க அப்படிங்கிற கோரிக்கை வந்து இப்ப வச்சிருக்காங்க. அது நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம காத்திருந்துதான் பாக்கணும். அவங்களோட கோரிக்கை எல்லாம் நிறைவேறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஹைதராபாத்ல இருக்கிற நகையை வந்து சேஃப்டி பண்றதுக்காக மார்ஷல் ஆர்ட்ஸ் டீம் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா போகணும்ல. சோ அதுக்கு நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும். சோ இப்ப மார்னிங் கஃபேல அடுத்ததா வரப்போறது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் பகுதி. அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா. தினமும் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் கொடுத்த டெக்னிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி அதுல கண்டிப்பா பெனிஃபிட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் எஃபெக்டிவ் டெக்னிக் நம்ம திருப்பி பார்க்க போறோம். ஸ்லாப்பிங். ஜென்ரலாவே வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி சிச்சுவேஷனை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். பட் இன்கேஸ் ரொம்ப அக்ரெசிவா போய் அந்த சிச்சுவேஷன் அவங்க ஸ்லாப் பண்ண வராங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த டெக்னிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என் கூட என்னோட பார்ட்னர் கிறிஸ்டினா இருக்காங்க. ஹாய் கிறிஸ்டினா. வெல்கம் டு தி ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லாப் பண்ண வராங்க. ஸோ இதை நீங்க பிளாக் பண்றீங்க. இது பிளாக் பண்ணும் போதே ஸ்லாப் பண்ணுங்க. எஸ். சோ இப்போ நீங்க பிளாக் மட்டும் தான் பண்ணீங்க. இந்த விஷயத்துல நீங்க உங்களை மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணீங்க. ஆனாலுமே அகைன் டு
நீங்க பிளாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குமே வந்துட்டு அவங்க ஸ்லாப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அட்டாக்குமே ஆகுது. ஸோ இந்த டெக்னிக்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட எய்ம் என்ன, டிஃபெண்ட் பண்றது. அந்த டிஃபென்ஸோட ஒரு அட்டாக்குமே இருக்கு. ஸோ அந்த அட்டாக் இன் கேஸ் அவங்க அடிச்சாங்கன்னா அவங்க மேல படும். ஸோ அது வந்துட்டு நீங்க அந்த சிச்சுவேஷனை அவாய்டும் பண்றீங்க ஒன்னுத்துல, பிளஸ் உங்களை டிஃபெண்டும் பண்ணிக்கிறீங்க. அதை இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஸ்லோவா காமிக்கிறேன். டூ. ஸோ இங்க பிளாக் பண்றீங்க, அவங்க அட்டாக் பண்ண வராங்க, அவங்களுக்கு அட்டாக் ஆகுது. ஸோ இதுதான் இந்த டெக்னிக். இப்போ செகண்ட் டெக்னிக்கு போலாம். இதே வந்துட்டு ஸ்லாப் பண்ண வராங்க. ஸ்லாப் பண்ண வரும்போது இப்படி மிஸ் பண்றீங்க. ஸோ ஸ்லாப் பண்ணும்போது மெயினாவே வந்துட்டு அவங்களோட இன்டென்ஷன் என்ன, உங்களை வந்துட்டு எப்பவுமே ஒரு ஆங்கர், ஒரு நார்மல் சிச்சுவேஷனை மீறி ஒரு ஆங்கர் வரும்போது தான் ஜென்ரலாவே வந்து ஸ்லாப் பண்ணுவாங்க. இப்போ ஸ்லாப் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து இன்டென்ஸா இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸை நம்ம பேர் பண்ணி இல்ல பிளாக் பண்ணும்போது கூட நம்ம வந்து அந்த ஃபோர்ஸை பேர் பண்றோம். அதுக்கு பதிலா நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு போறது அப்படின்றது புத்திசாலித்தனம். ஸோ இந்த டைம்ல மிஸ் பண்ணுங்க. மிஸ் பண்ணிட்டு இன்கேஸ் நெசசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களை இப்படி அட்டாக் பண்ணலாம். அதை இன்னும் கொஞ்சம் சீக்வென்ஸா காமிக்கிறேன். டூ. எஸ், யூ வாண்ட் டு ட்ரை தட்? ஸோ இப்போ நான் ஸ்லாப் பண்றேன், அதை நீங்க மிஸ் பண்றீங்க. அது இன்னும் ஆப்போனன்ட் கிட்ட வந்து இப்படி அட்டாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க மேல படும். இங்கே அட்டாக் பண்ணீங்கன்னா அங்க ஸ்பேஸ் தான் இருக்கு. ஓகே, அகைன் ட்ரை. எஸ், குட். ஸோ இது செகண்ட் டெக்னிக். இதுவும் நீங்க ஸ்லாப்பிங்க்கு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த மிஸ்ஸிங் உங்களுக்கு வந்துச்சுனாலே அந்த ஸ்லாப்பை நீங்க இவேட் பண்ணிடுவீங்க. அடுத்து தேர்ட் டெக்னிக்கு போலாம். இது அப்போ நீங்க பிளாக் பண்ணிருக்கீங்க, கூடவே வந்துட்டு இப்படி அட்டாக் பண்றீங்க. இதுல வந்து ஆக்சுவலா வந்து இதுவுமே வந்துட்டு ஒரு இன்டென்ஷனோட அவங்க வராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஜென்ரலாவே வந்து ஸ்லாப் பண்றவங்க வந்துட்டு அக்ரெசிவ்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஓவர் ஆகும்போது அப்படிதான் வந்து அவங்க ஸ்லாப் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நம்ம மோஸ்டா அவாய்ட் பண்ணிக்கிறது இட்ஸ் பெட்டர். அதுக்கு மெயினா மிஸ்ஸிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க, திருப்பியும் அட்டாக் பண்றதை விட. ஓகே, ஸோ இப்போ தேர்ட் டெக்னிக் பார்க்க போலாம். இந்த டெக்னிக் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிம்பிள் விஷயம், பேசிக் விஷயம் சொல்லி தரேன். இப்போ ஜென்ரலா வந்து இதுலயுமே நம்ம ஸ்லாப்பை மிஸ் தான் பண்ண போறோம், மிஸ்ஸிங் கூட சேர்ந்து ஒரு அட்டாக்கும் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்ஸிங் எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஜென்ரலாவே வந்து எல்லாருமே இப்படி உட்கார்ந்து எழுந்திருப்பீங்க, கரெக்டா? ஸோ இப்போ ஒருத்தங்க அடிக்க வராங்க அப்படின்ற போது டக்குன்னு நம்ம இப்படி உட்கார போறோம். ஸோ இது உட்காரும் போது உங்க லெக்ஸ் அண்ட் ஷோல்டர் லெவலுக்கு உங்க லெக்ஸை வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க. இதுல இருந்து பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஸோ பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா போகும்போது உங்களுக்கு இப்போ ஆப்போனண்ட்டை வந்து புஷ் பண்ண போறீங்க. புஷ் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட்டா இந்த பார்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி புஷ் பண்ண போறீங்க. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டா ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸ்லாப் பண்ணுவாங்க, இங்க மிஸ் பண்றீங்க, இங்க புஷ் பண்றீங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த டெக்னிக். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸ்லாப், அதுல புஷ். அகைன் அது உட்காரும் போது இப்படி போகுது, கரெக்டா? ஸோ அந்த லெக் வந்து எப்பவுமே இப்படி போகாம ஷோல்டர் லெவல் இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஸோ அகைன் ட்ரை தட். எஸ், சம்வாட். அது கொஞ்சம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க அந்த ஆப்போனன்ட்க்கு ரீச்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புஷ் கரெக்டா வரும். ஓகேயா? ஸோ இப்போ ஸ்லாப் பண்ண வரும்போது ஆப்வியஸா அவங்க கொஞ்சம் நெருங்குவாங்க. அந்த நெருங்கறத அவே பண்ண போறீங்க. ஓகேயா? ஸ்லாப் பண்ணுவாங்க. எஸ், ஓகே. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து இதுல அவ்வளோவே இல்லாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால அந்த புஷ்ஷை எஃபெக்டிவா காமிக்க முடியும். ஸோ இது தேர்ட் டெக்னிக். இதையும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. இப்போ நம்ம ஃபோர்த் டெக்னிக்கு போகலாம். ஃபோர்த் டெக்னிக் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேட், அதை இன்னும் கொஞ்சம் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லாப்பை வரும்போது ஆஸ் யூஷுவல் பிளாக் பண்ண போறோம். இதை பிளாக் பண்ணி இந்த ஆப்போனன்ட் இங்க ஹோல்ட் பண்ணி லெக்க இந்த மாதிரி அவங்க லெக்ல பிளாக் பண்ண போறோம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஆப்போனன்ட்டோட பேலன்ஸ் போகும். பேலன்ஸ் போகும்போது நீங்க அப்படியே நார்மலா தான் நடப்பீங்க, பட் அவங்க அப்படியே வந்துட்டு கூட டிராக் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து தெரிஞ்சவங்க இல்லாம கொஞ்சம் தெரியாதவங்க வந்து ஸ்லாப் பண்ண வராங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ல ரெடி, ஸ்லாப், அவ்வளவுதான். வாங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போக வேண்டியதுதான். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ். ஸ்லாப்பிங் வரும்போது நீங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸை ஈஸியா இருக்கு, சிம்பிளா இருக்கு, எஃபெக்டிவாவும் இருக்கு. இதை அப்ளை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம 4 டெக்னிக்ஸ் ஸ்லாப்பிங்காக பார்த்தோம். இந்த விஷயங்களை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி அதுல பெனிஃபிட்ஸ் அடைங்க. இன்னும் நிறைய டெக்னிக்ஸோட நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். Until then, நன்றி, வணக்கம்.
ஸ்வாதி, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதையுமே அரைகுறையா கத்துக்காம நல்லா அறைய கத்துக்கிட்டோம்னா நம்மள தாக்க வர எதிரிங்க கிட்ட இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம்ல. எக்ஸாக்ட்லி கண்மணி. அறையறதுக்கு கூட வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ஒரு டெக்னிக் இருக்கு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு பகுதி பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, நான் ஒரு குட்டி கதை சொல்லலான் இருக்கேன். என்ன ஸ்வாதி, ஆல் ஆஃப் சடனா கதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்? நான் சொல்ற கதையை மட்டும் கேளு. ஒரு ஷூ டீலர் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ ஒரு ஐலாண்டுக்கு அனுப்பிச்சு அங்க வந்து எப்படி அவங்களோட பிசினஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ரெப்ரசன்டேட்டிவ பார்க்க சொல்லிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் திரும்பி வரும்போது வெறும் கையோட தான் வந்திருக்காரு. இது நான் எதிர்பார்த்த விஷயம் தான். ஷூவே போடாத மக்கள் இருக்கிற ஊர்ல எப்படி ஷூ பிசினஸ் பண்ண முடியும் சொல்லு? இன்னொரு விஷயம் கேளு. இதே மாதிரி இன்னொரு ஷூ ஆர்கனைசேஷன், ஷூ கம்பெனி வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அதே ஐலாண்டுக்கு அமைச்சிருக்காங்க. பட் அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் திரும்பி வரும்போது கை நிறைய ஆர்டர்ஸோட வந்திருக்காரு. அது எப்படி முதல்ல போன டீலரால எந்த ஆர்டரும் வாங்க முடியல, ரெண்டாவது போனவர் மட்டும் எப்படி இவ்வளவு ஆர்டர்ஸையும் வாங்கிட்டு வந்திருக்காரு? பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா ஷூ பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாதவங்களுக்கு தான் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்க முடியும்ல. சோ அந்த டெக்னிக்கை தான் அவர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான் இல்ல, ஷூவே போடாதவங்கள தான் ஷூ போட வைக்க முடியும். சோ இதை ரொம்ப பிரெயினியா திங்க் பண்ணி அவர் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து செய்ய வச்சிருக்காரு. எஸ், இதே மாதிரி தான் காசா நகரத்து மக்களும் நெகட்டிவா நடந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு சாதகமா மாத்திருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க? ராணுவத்து வீரர்களுக்கும் டெரரிஸ்டுக்கும் நடந்த தாக்குதல்ல வந்து அந்த காசா நகரமே சுத்தமா அழிஞ்சு போயிருக்கு. சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா, சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எல்லாம் வந்து பாத்துருக்காங்க, எல்லா பில்டிங்ஸுமே செதஞ்சு போயிருந்துதான். ஐயோ, வாரெல்லாம் முடிஞ்சிருச்சு, சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேவாச்சும் நம்ம சொந்த வீட்டுல வந்து நிம்மதியா வாழலாம்னு நினைச்சு வந்தவங்களுக்கு அந்த வீடே இல்ல, எல்லாமே அழிஞ்சு போச்சுங்கிறது எவ்வளவு வலியும் சோகத்தையும் கொடுத்துருக்கோம்ல. ஆமா கண்மணி, அந்த நகரத்து மக்கள் வந்து ரொம்பவே பாவம் தான். ஆக்சுவலா அவங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த உடைஞ்சு போன கான்கிரீட் கட்டிடம் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நவீன கான்கிரீட் கற்களா மாத்திருக்காங்க. அண்ட் அந்த கற்களை வந்து வெளிநாட்டுக்கு இப்ப எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். சூப்பர் ஸ்வாதி, நீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு நடந்த மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு விஷயத்த எவ்வளவு பாசிட்டிவா மாத்திட்டாங்கல்ல. பாசிட்டிவிட்டி இருந்தா போதும், நம்ம எல்லாருமே முன்னேறலாம் அப்படிங்கறத இந்த சம்பவத்துல இருந்தே நம்மளால கத்துக்க முடியுது. சோ இதுதான் சோதனையுமே சாதனையா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க போல இருக்கு. சோ இந்த நல்ல செய்தியோட சூப்பரான ஒரு பகுதி காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் சம்மருக்கு டெஃபினட்டாக வந்து எல்லாரையும் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பற்றி பேச போகிறோம். அதாவது வந்து உங்களுக்கு நம்ம வேர்க்குரு பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு. ஸோ காமன் மேன், அதாவது நீங்கள் எல்லாம் எதை வேர்க்குருன்னு கூப்பிடுறீங்களோ, டெர்மட்டாலஜிஸ்டோட லாங்குவேஜில் அதை நாங்கள் மிலேரியா ரூப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிலேரியா ரூப்ரா இல்லைன்னா வேர்க்குருங்கிறது என்ன, அது ஏன் வருது, எப்படி நம்ம இதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு நம்ம டிஸ்கஷன். வேர்க்குருங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு ஸ்வெட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத புரிஞ்சாதான் நம்மளுக்கு ஏன் வேர்க்குரு வருதுங்கிறத புரியும். ஸ்வெட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்வெட் கிளாண்ட் அப்படிங்கிற கருவியிலேருந்து வருது. இந்த ஸ்வெட் கிளாண்டுங்கிறது ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கிற ஒரு கருவி, தோலுக்குள்ளே இருக்கிற ஒரு கருவி. இந்த டியூப் வந்து தோலோட வெளிப்பகுதியில் வந்து ஓப்பன் ஆகி அந்த ஸ்வெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. எப்போ நம்ம, அதாவது சம்மர் டைமில் இல்லைன்னா நம்ம ரொம்ப எக்ஸஸ் ஆக்டிவிட்டி, இல்லைன்னா வந்து இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா வெளியே போய் நிறைய விளையாடுறாங்க அப்படின்னு, நம்ம அஃப்கோர்ஸ் விளையாடணும்னு அவசியம் இல்லை, ஒரு இடத்துல உட்காந்தாலே சம்மருக்கு இப்படி வந்து வேர்த்து ஊற்றுது உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எக்ஸஸ் ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது அந்த ஸ்வெட் கிளாண்ட் வந்து பிளாக் ஆகிடும். அதாவது வெளியே வர டியூபோட ஓப்பனிங் வந்து பிளாக் ஆகிடும் உங்களுக்கு. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வெட் அப்படிங்கிறது அடியில், தோலுக்கு அடியிலேயே போய் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லீக் ஆகும்பொழுது அது தோலில் ஒரு இரிட்டேஷனை கொடுக்குது. ரெண்டாவது வந்து அந்த குறுவா சின்னதாக ஒரு இரப்ஷன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு இரிட்டேஷனை கொடுத்துருது. இதுதான் வந்து வேர்க்குருவோட ரீசன். ரெண்டாவது ரீசன் ஒன்று என்னன்னா, இந்த ஸ்வெட் சுரக்கிற கருவியை வந்து சில பாக்டீரியல் க்ரோத்துமே வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணிடும். இந்த சம்மர் டைமில் வேற உங்களுக்கு பாக்டீரியல் க்ரோத் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ அது பிளாக் பண்ணுறதுனாலையும் வந்து வேர்க்குரு அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. யாருக்கு இந்த வேர்க்குரு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஏஜ் கேன் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் யாருக்கு வேணால் இந்த இஷ்யூ வரலாம். பிறந்த குழந்தை எப்படின்னு இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இட்ஸ் சர்ப்ரைசிங், பட் நிறைய பேபிஸ் born during சம்மர் தே கம் வித் சிவியர் ஸ்வெட் ரேஷ் அண்ட் இன்ஃபெக்ஷனோடே வருவாங்க. அதாவது ஸ்வெட் ரேஷ் குழந்தைங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, டில் 1.5 years, அதாவது அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆகிற வரைக்கும் ஸ்வெட் சுரக்கிற கருவி வந்து மெச்சூர் ஆகாது. அது ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு 1.5 வயசு ஆகிடும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு டில் 1.5 years பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகிற கெப்பாசிட்டியே இருக்காது பெருசாக.
ஸோ இப்போ பிறந்த குழந்தை வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், அதாவது என்ன பண்ணுவாங்க, நிறைய துணி சுற்றிருப்பாங்க. அந்த குழந்தைய வார்மாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திக்கா துணி ரொம்ப வந்து உங்களுக்கு பயங்கரமாக சுற்றி அந்த குழந்தைக்கு ஃபுல் கையை போட்டு நீங்கள் வந்து வைக்கிற சில பழக்கம் இருக்கு நம்ம ஊர்லேயே ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ். அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த வார்ம்த்துக்கு அந்த குழந்தையோட ஸ்கின்ல இருந்து வர ஸ்வெட்டு, அந்த ஸ்வெட் ஆல்தோ வந்து அது இம்மெச்சூராக அந்த ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கிறதுனால மேலாப்பில் சின்னதா நீர் பொறி மாதிரி, அதாவது வந்து உங்களுக்கு சின்னதா ஒரு டியூ ட்ராப் அப்பியரன்ஸ் மாதிரி ஸ்கின்ல வரும். அதுதான் நாங்கள் மிலேரியா கிறிஸ்டலினா அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து வேர்க்குருவோட ஒரு வகை தான். அந்த மாதிரி ஒரு ரேஷ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். யாருக்கு எந்த இடத்துல வரும் அப்படின்னா, யூஸ்வலி இந்த நியூ பார்ன் பேபிஸ் இல்லைன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க 1 year 1.5 years கீழே குழந்தைங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த நெக் பகுதி, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த நெக் லிஃப்ட் பண்ற கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுனால அந்த ஃபோல்டு, எல்லா ஃபோல்ட்ஸ், அதாவது இடுக்குல எல்லாம் அந்த கழுத்து இடுக்கு இல்லைன்னா கை இடுக்கு தொடை இடுக்கு பின்னாடி அந்த நாப்பி போடுற இடம், இந்த இடத்துல எல்லாமே வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் பட் ஃபுல் பாடியுமே குழந்தைக்கு வரலாம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தை இல்லைன்னா சின்ன பசங்க அப்படிங்கும்போது தே கேன் கெட் இட் இன் எனி பிளேஸ். அதாவது தலையில கூட வந்து பசங்களுக்கு ஸ்கேல்ப்ல கூட வந்து வேர்க்குரு வர சான்ஸ் இருக்கு, ஏன்னா அதுதான் அதிகமாக ஸ்வெட் ஆகிற ஏரியா. ரெண்டாவது ஃபுல் பாடியுமே ரேஷ் வந்து இந்த பசங்க ரொம்ப ஒரு இரிட்டேஷனோட கண்டினியூஸாக வந்து அம்மா குத்துதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அது ஒரு இச்சிங் சென்சேஷன் மாதிரி அவங்க வந்து ஸ்க்ராச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அடல்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி அக்ளூடட் ஸ்பேஸ், அதாவது வந்து எங்கே அதிகமாக ஸ்வெட் சேர்ந்து கசகசன்னு இருக்கோ அந்த இடத்துல தான் வரும். மென் எஸ்பெஷலி ஆம்பளைங்களுக்கு உங்களுக்கு காலோட ஃப்ரண்ட் பகுதியில் வந்து நிறைய மென் ஹேவ் தட் பர்டிகுலர் இஷ்யூ. ஏன்னா கண்டினியூஸாக பேண்ட் போடுறதுனாலையும் அவ்வளோவா வந்து உங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் இல்லாததுனாலையும் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஸ்வெட் கிளான்ஸ் வந்து காலோட ஃப்ரண்ட் பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்வெட் ரேஷ் வந்து காலோட ஃப்ரண்ட் பகுதியில் அதிகமாக வருது உங்களுக்கு. ஸோ இந்த வேரியஸ் ஏஜஸில் நம்ம இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது ஃபியூ டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்லி என்னன்னா, எல்லார்கிட்டையுமே வந்து ஏர் கண்டிஷன் கிடையாது இல்லையா, எல்லாரும் எவ்ரிபடி கெனாட் அஃபர்ட். ரெண்டாவது வந்து நம்ம ஏர் கண்டிஷனில் முதுகில் சுற்றிட்டு இங்கே சுற்ற முடியாது, எல்லாருக்குமே வேலை இருக்குது, எவ்ரிபடி கோஸ் அவுட் அண்ட் எல்லாருக்குமே வேலை வந்து ஒரு ஏர் கண்டிஷன் ஆஃபீஸில் தான் இருக்குங்கிறது கிடையாது. நீங்கள் சிம்பிளாக பண்ணக்கூடிய டிப்ஸ் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு டெய்லியும் குளிங்க, எவ்ரிடே ஹாவ் அ பாத். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தண்ணி எலக்ட்ரிசிட்டி பற்றாக்குறையில் இருக்கும். ஸோ வந்து யூ ஷுட் சேவ் எலக்ட்ரிசிட்டி, யூ ஷுட் சேவ் வாட்டர். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த வந்து ஸ்வெட் ரேஷ் வந்துடக்கூடாது, சம்மரில் கசகசன்னு இருக்குன்னு 3 வாட்டி குளிக்கிறவங்கலாம் இருக்காங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் 3 வாட்டி குளிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு வந்து 1 வாட்டி கூட குளிக்க தண்ணி இருக்கிறது இல்லை. ஒன்ஸ் அ டே பாத் இஸ் இனஃப். ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து ஈவினிங் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்வெட்டியாக இருக்குது, ஒரு ரொம்ப பிசுன்னு இருக்குன்னா ஜஸ்ட் துணியை தண்ணியில் நனைச்சு தொடச்சிக்கோங்க, அது மோர் தென் எனஃப். குழந்தைங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் வந்து ஒரு 4 வாட்டி குளிப்பாட்டுவாங்க அம்மா, தேவை கிடையாது. காலையில் குளிப்பாட்டுங்க டெய்லியும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வெளியே போயிட்டு விளையாடிட்டு கசகசன்னு வரும்போது ஒரு துணியை வெட் பண்ணி தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு தொடச்சி விட்டிங்கன்னா தண்ணியும் சேவ் பண்ணுவீங்க, குழந்தையோட ஸ்கின்னையும் சேவ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்ஸுக்கு வந்து எடுத்து ஊற்றுறதுக்கு தண்ணி வச்சுருக்கீங்க, இல்லைன்னா வந்து உங்கள் குளிக்கிறதுக்கே தண்ணி ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து ஒரு 10 ஐஸ் கியூப் உள்ளே போட்டு ஃபேன் கடியில் வச்சுருங்க. அவ்வளோதான். ஃபேன் கடியில் வச்சிட்டிங்கன்னா அந்த ரூமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூலாக இருக்கும், கண்டினியூஸாக ஒரு நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதையும் ஈஸியாக பண்ணலாம். இதுலேயே வந்து ஒரு துணியை எடுத்து நல்லா நனைச்சிட்டு கோல்டு வாட்டரில் நீங்கள் ஜன்னலில் எடுத்து போட்டிங்க அந்த துணியை அப்படின்னா நல்ல கூல் ப்ரீஸ் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸ், நீங்கள் பண்ணலாம். ஈஸியாகவே வந்து உங்க வீட்டை ஒரு கூலா வச்சுக்கலாம். எல்லாரும் ஏசியில் உட்காரணும்னு அவசியம் இல்லை. பீப்புள் யாரால ஏசி அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்களுமே 10 நிமிஷம் இருந்துட்டு வெளியே வந்துருங்க. ஏன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஏர் கண்டிஷன் ஸ்பேஸ்ல உள்ள போய் உட்காந்து வெளியே வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு நீங்க இன்னொன்று தான் வந்து யுவர் பாடி அண்ட் யுவர் ஸ்கின் யூ வில் நாட் கண்டிஷன். அதாவது இந்த ஒரு டெம்பரேச்சருக்கு, ஒரு கூல் டெம்பரேச்சருக்கு போயிட்டு திருப்பி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தீங்கன்னா யூ ஆல்வேஸ் எண்ட் அப் ஃபீலிங் ஹாட். வேறஸ் நீங்க அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே கண்டினியூஸா அட்லீஸ்ட் நல்ல வென்டிலேட்டடா நல்ல ஒரு காத்தோட்டமா உட்காந்துருந்தீங்கன்னா ஈஸியாக கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே உங்க ஸ்கின்னும் பாடியும் அதுக்கே வந்து பழகிடும் உங்களுக்கு. So this is very important. And air condition throughout the day, please don't waste electricity. That is very important. ஏன்னா வந்து everybody needs the current today. We are in a summer, we are in shortage. ஸோ இது தவிர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு லைட் துணி போடுங்க. நல்ல ஒரு மெலிசா ஒரு காட்டனில் சிந்தட்டிக் இல்லாமல், அதுவும் இல்லாமல் இந்த இப்போ நிறையவே பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு மேக் த சைல்ட் வேர், அதாவது ரொம்ப ஒரு காடியாக ஒரு கசகசன்ட்டு அந்த நைலான் பாலிஸ்டர் இருக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. காட்டன்லேயே போடுங்க, லைட் துணி போடுங்க குழந்தைங்களுக்கு. அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் த க்ளோத்ஸ். ஈவினிங் ஆனால் கொஞ்சம் ஸ்வெட்டில் நனைஞ்சதுன்னா அந்த ஸ்வெட்லேயே ஊற விடாதீங்க, திருப்பி சேஞ்ச் பண்ணிவிடுங்க கிளாத். ஸோ இது எல்லாமே பண்ணலாம் நீங்கள். ஈவன் ஃபார் அடல்ட்ஸ் ஆல்சோ லூஸாக போடுங்க. ஜீன்ஸ் மெட்டீரியல்லாம் சம்மரில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அவ்வளோ ப்ரீதிங் கெப்பாசிட்டி இருக்காது உங்களுக்கு. ப்ரிஃபர் டு வேர் காட்டன் பேண்ட்ஸ்.
காட்டன் பேண்ட்ஸ், லூஸ் பேண்ட்ஸ், லைட் கலர்ட் மெட்டீரியல் வில் பி ஈஸி. ஏன்னா இந்த காட்டனோட வீவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். அந்த ஸ்வெட் அப்சார்ப்ஷன் இஸ் மச் பெட்டர். இது நல்லாவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னு, சரி இது எல்லாத்துக்கும் மேலேயும் ஸ்வெட் ரேஷ் வந்துருச்சு, உங்களுக்கு வேர்க்குரு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் அ லோஷன், அதாவது டஸ்டிங் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பவுடர் வந்து கொஞ்சம் உங்கள் ஸ்வெட்டை அப்சார்ப் பண்ணும் தான். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்வெட் ரேஷ் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா கேலமின் அண்ட் அலோவேரா இது வந்து கலந்த லோஷனை வந்து தாராளமாக போடலாம் நீங்கள். இட் டஸ் ஹெல்ப். அண்ட் சப்போஸ் வந்து உங்களுக்கு இதுக்கும் மேலே சில சுச்சுவேஷன் இருக்கும் உங்களுக்கு, அதாவது ஒரு பஸ் சேர்க்குற மாதிரி இருந்ததாலோ இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் பாயில்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளீஸ் கோ கன்சல்ட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். இதுக்கு ட்ரீட்மெண்ட் தனியாக எடுக்க தேவை இருக்கும். ஏன்னா வந்து எஸ்பெஷலி பேபிஸ் சின்ன இந்த சம்மரில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஈஸியாக இந்த ஸ்வெட் ரேஷ் இன்ஃபெக்ட் ஆகிற சான்ஸும் நிறைய இருக்குது. ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் கூல், பட் மீன்வைல் ஆல்சோ மேக் ஷுர் தட் யூ சேவ் வாட்டர் அண்ட் சேவ் எலக்ட்ரிசிட்டி. Have a nice day. கண்மணி, உடஞ்சி போன கான்கிரீட் கட்டிடத்தையே வந்து நவீன கற்களா மாத்த முடியும்னா முயற்சி பண்ண எதை வேணா சாதிக்கலாம் இல்லையா? ஆமா ஸ்வாதி, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம வியூவர்ஸ் கொடுத்து அவங்களுக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வரணும், உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மார்னிங் கஃபேயோடைய ஒரே நோக்கம். இதே மாதிரி இன்னும் நிறைய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இப்போ இருக்கிற காலகட்டத்துல பிசினஸ்னு எடுத்துக்கும் போது எத்தனையோ விதமான பிசினஸ் இருக்கு. அதுலயுமே பாத்தீங்கன்னா காம்படிஷனும் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ஒரு பிசினஸ் வெற்றி அடையணும்னா அதனுடைய ஐடியா ரொம்ப வித்தியாசமா இருக்கணும்ல? ஆமா கண்மணி, எக்ஸாக்டா சொன்னேன். இப்ப கூட நிறைய பேர் வந்து சின்ன மளிகை கடையில ஆரம்பிச்சு பெரிய கோட்டையை பிடிக்கிற வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட வித்தியாசமான சிந்தனை தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லலாம். இதே மாதிரி ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல கூட ஒரு வித்தியாசமான ஐடியா கொண்டு வந்திருக்காரு ஒருத்தர். ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல வித்தியாசமான ஐடியாவா? அப்படி என்ன? டைட்டானிக் ஷிப் பத்தி எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். அந்த டைட்டானிக் ஷிப் இருக்கிற இடத்துலயே மிதவை ரெஸ்டாரண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காராம். அங்க வரவங்களுக்கு எல்லாம் டெலிஷியஸான ஃபுட் ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸும் காத்துட்டு இருக்கு. என்ன, ஜாக் ரோஸ் மாதிரி யாராவது ட்ரெஸ் பண்ணி வரவங்களை எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? அது இல்ல ஸ்வாதி, இவருடைய ஐடியாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவருடைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு சாப்பிட வராங்கல்ல, அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கடல்ல ஒரு பகுதியில ஆழத்துல மூழ்கி இருக்கிற உண்மையான டைட்டானிக் கப்பலை இவங்க எல்லாருமே போய் பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதாம். அப்போ இது வந்து காஃபி வித் கடல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நீ சொல்ற மாதிரி கூட சொல்லலாம். ஆக்சுவலி அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஆளுங்க இன்னும் இதை வந்து முயற்சியா தான் செஞ்சுட்டு இருக்காங்க, இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இன்னும் யாரையுமே கொண்டு போய் காமிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இதுக்காக ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். சூப்பர். ஸோ இப்போ அந்த டைட்டானிக் ரெஸ்டாரண்ட் வந்து நல்லபடியா அமையணும் அப்படின்ட்டு நம்ம வாழ்த்தி நம்ம மார்னிங் கஃபேல அடுத்த சூப்பரான பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். Hi, good morning. Welcome to Kala Niketan, Phoenix Market City. லெஹங்காஸில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, அந்தந்த ஒரு லிமிட் ப்ரைஸ் ரேஞ்சிங்குள்ளே எந்தெந்த மாதிரிலாம் கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஹையஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் ஏன் அவ்வளோ பைசா கொடுத்து நம்ம லெஹங்கா வாங்குகிறோம், நம்ம பார்க்குற ஃபங்க்ஷனில் ஏன் இவ்வளோ பைசா கொடுத்து அதை போட்டிருக்காங்க, அதுக்கு ஏன் அவ்வளோ விலை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருப்போம். ஸோ அதை இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 13,000 to 15,000 இந்த ரேஞ்சில் கட் ஒர்க் லெஹங்கா பீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். beige color combination la gold and bright crimson red. The red is called crimson red work பண்ணிருக்காங்க. கட் ஒர்க்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய காமிச்சிருக்கேன். பட் ஸ்டில் இந்த கட் ஒர்க் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் கட் ஒர்க் டிசைன், ரொம்ப அழகாக இருக்கும். when it comes with lining, இந்த ஜீன்ஸ் படத்தில் வந்து போட்டிருப்பாங்க, இது வழியாகவே அந்த லைனிங் எல்லாம் பிடிச்சி டான்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட் ஒர்க் வந்து அப்போலேருந்தே இருக்குது ட்ரெண்டில். பட் ஸ்டில் இப்போ தான் ரொம்ப ஃபேமஸாக நமக்கு பாவாடை சட்டை, அதுக்கப்புறம் சல்வார் மெட்டீரியல்ஸ், லெஹங்கா இந்த மாதிரி இப்போது நிறைய இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ 13-15 ரேஞ்ச்லேயே நமக்கு இந்த மாதிரி லெஹங்கா செட் கிடைக்குது. இது வந்து டாப் ப்ளவுஸ் பீஸ். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சைட் சட்டில் ஒர்க், ஒரு சைட் பிரைட் ஒர்க். இதனுடைய ஷால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் கிரிம்சன் ரெட் அண்ட் கோல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. லைனிங் வந்து செமி க்ரீப் அண்ட் வித் கேன்வாஸ் சாட்டின் டபுள் கிளாத் கொடுத்துருக்காங்க நமக்கு உள்ள.
ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடும்போது. இந்த மாதிரி கட் ஒர்க் இருக்கும்போது உள்ள சாஃப்ட் லைனிங் இருந்தால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட்டுக்கும் போது. நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஈச்சி இருக்கும் சம்டைம்ஸ். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் அஃப்கோர்ஸ் டபுள் லைனிங் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 20,000 அந்த மாதிரி ரேஞ்சில் பியோர் சில்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறத நான் எடுத்திருக்கேன். அசல் இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிகேட்டட்னு சொல்லுவோம், அதாவது ஒரிஜினலாக இருக்காது. பட் பார்க்கும்போது நம்மளுடைய டிஷர்ட்ஸில் நிறைய இப்போ இருக்க ட்ரெண்ட் குர்த்திஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து அது கிடையாது, கீழே விழாது. ஏன்னா இது எப்படி டிசைனோ அதில் இந்த ஸ்டோனை வச்சு அது மேலே அப்படியே அயன் பண்ணிடுவாங்க. அதனால இந்த ஸ்டோன் விழுந்துரும் அப்படின்ற பயம்லாம் வேண்டாம். நைஸ் ஆலிவ் க்ரீனில் சில்க் மெட்டீரியலில் இது நமக்கு சில்க் ப்ளவுஸ் வித் கான்ட்ராஸ்ட் ஷால் கிரிம்சன் ரெட். The another evolving color candy pink, orange, இது இல்லாம the crimson red is ரொம்ப ஃபேமஸ். அந்த இது பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ஆடட் திங் டு திஸ் காஸ்டியூம் இஸ் டபுள் ஃப்ளேர் கேன்வாஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு. டபுள் கேன்வாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஃப்ராக் வந்து அவ்வளோ புஷ்ஷுன்னு இருக்கும் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது. ஸோ இது உள்ள வந்து ஒரு கேன்வாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இது வெளியில நம்ம பார்க்குற ப்ளீட்டட் கேன்வாஸ். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. சட்டில் கோல்ட் அண்ட் சட்டில் சில்க் வேணும்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் அண்ட் லெஹங்கா சூட் போனால் ரொம்ப கசகசன்னு இல்லாமல் க்ளாஸியாக இல்லாமல் அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அரௌண்ட் 85,000 ஒரு லெஹங்கா பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஃப்ளேர்ட் லெஹங்கா, நம்மளை சுற்றி அப்படியே ஃபுல்லாக பயங்கர ப்ரைடல் ஃப்ளேர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் கட் லெஹங்கா வித் கம்ப்ளீட்லி ஒர்க்ட், ஃபுல்லாக நெட்டில் ஒர்க் பண்ணி உள்ள சாட்டன் லைனிங் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுதான் அந்த ப்ளவுஸ். சூப்பராக இருக்குல்ல, ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் கூட அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்டு ஜிப். இதுலேருந்து நம்ம வந்து ரெடிமேட் நமக்கு கிடைக்குது. இவங்ககிட்ட ஆல்மோஸ்ட் ஹிப் வந்து ஒரு 46 இருக்க வரைக்கும் நம்ம இவங்ககிட்ட ஸ்கர்ட் வாங்கிக்கலாம். ஃபிஷ் கட் ஸ்கர்ட் ஃபுல்லாக நமக்கு பார்க்கணும்ல. ஸோ ஃபிஷ் கட் ஸ்கர்ட் அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது, செம ப்ரிட்டியாக இருக்குது. ஷாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷாலில் எண்டில் வந்து நல்ல கான்ட்ராஸ்டான இது வந்து லட்ச்கன்ஸ் இல்லையா, இந்த மாதிரி லட்ச்கன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க நமக்கு. வெரி ப்ரிட்டி, ஆடட் ப்ரிட்டி ஃபேக்டர் டு த பிரைடு. அவ்வளோ அழகாக இருக்கும் போட்டால். காம்ப்ளிமெண்டிங் கலர் காம்பினேஷன் ஆஸ் இன் வயலட் அண்ட் மயில் கழுத்து க்ரீன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி க்ரீன், கேண்டி பிங்க் வித் ரெட் நெட்டட் ஷால். அந்த மாதிரி ஒரு 85,000 ரேஞ்சில் நம்ம இப்போ ஒரு லெஹங்கா பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிஷ் கட்டில் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் நம்ம பார்த்தாச்சு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது, அதனால வந்து எக்ஸ்க்ளூசிவாக உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்ட எடுத்து காமிக்கிறேன். அரவுண்ட் 85,000 இந்த லெஹங்கா. ஃபிஷ் கட் லெஹங்காவில் மைல்டு கலர் காம்பினேஷனில் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு லெஹங்கா செட் வித் கிறிஸ்டல்ஸ். இதுலேயும் நான் வந்து ஸ்டோன் ஒர்க் இல்லை, கிறிஸ்டல் ஒர்க். கிறிஸ்டல் ஒர்க்கை பற்றி நான் நெக்ஸ்ட் காஸ்டியூமில் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் ரொம்ப கிராண்டாக அதை பற்றின ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைல்டு கலர் காம்பினேஷனில் வித் வெல்வெட் அட்டாச்டு பார்டர், கம்ப்ளீட்லி ஒர்க்ட், நெட்டட் ஷால். இது வந்து ப்ளவுஸ், ரெடிமேட் ப்ளவுஸ். இது வரைக்கும் நம்ம மெட்டீரியல் ஒரு கஸ்டமைஸ்ட் ஒன் தானே பார்த்தோம். இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியே இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வித் ஜிப் அட்டாச்மெண்ட்டோட. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஹங்கா செட் அரௌண்ட் 85,000 பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை விட கிராண்டாக இன்னும் சூப்பராக பிரைட்டாக ஒரு லெஹங்கா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த லெஹங்காவுடைய ப்ரைஸ் 1,50,000. 1.5 lakhsக்கு இந்த லெஹங்காவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். நம்ம சும்மா ஒன்றும் காசு கொடுத்து வாங்கலை, எவ்வளோ வேலை, எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. 1.5 மாதம் ஆகுமா இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. நெட்டில் வந்து நெட்டடில் இவங்க வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக பண்ணிவிட்டு. இப்போ யூஸ்வலாக நம்ம பார்க்குற ஸ்டோன் ஒர்க் மாதிரி இல்லை, இதில் நம்ம பார்க்குற ஸ்டோன் ஒர்க் இது எல்லாமே ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ். இந்த கிறிஸ்டல்லாம் வந்து இப்போ யூஸ்வலாக ஸ்டோன் வந்து லைட்டில் ஒரு மாதிரி இருக்கும், லைட் இல்லாதப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ இது அந்த மாதிரி இல்லாமல் ஒரிஜினல் கிறிஸ்டலில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெல்வெட். இந்த வெல்வெட்டில் கிறிஸ்டல் அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் ஹேண்ட் ஒர்க், ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் 1.5 months
மினிமம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்து இது வந்து ரெடிமேட் ஸ்கர்ட். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து மேட் டு ஸ்டிச் அந்த மாதிரி தானே பார்த்தோம். இது வந்து ரெடிமேட் ஸ்கர்ட். மேபி 36 இந்த சைஸ் இருக்குன்னா நம்ம இன்னும் கூட நம்ம கம்மி பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் இருக்கவங்களுக்கும் இங்கே லேங்காஸ் இருக்கு, ஆஸ் ஐ சைட் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் பிளவுஸ் வந்து கஸ்டமைஸ், நமக்கு எப்படி வேணுமோ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் பிளவுஸுடைய ஒர்க் வந்து இதில் ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்காங்க வித் கிறிஸ்டல்ஸ் அண்ட் அதே ஹேண்ட் ஒர்க்கோட வித் லைனிங்கோட இருக்கு. ஷால் வந்து நெட்டட் ஷால், கம்ப்ளீட்லி ஒர்க், ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு. பட் பார்க்கறதுக்கு இவ்வளோ ஹெவியாக இருக்குது, என்னால் இதை தூக்கவே முடியல, அவ்வளோ ஹெவியாக இருக்குது. பட் போட்டால் இவ்வளோ வெயிட் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வெரி பிரிட்டி ஒர்க், பார்க்கும்போதே ஆஸ் இன் பேலஸில் இருக்கவங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது. சூப்பர். ஸோ ஒர்த் கிவிங் 1.5 lakhs. நம்ம எல்லாருக்குமே பட்டு சில்கில் தான் வந்து நிறைய பைசா கொடுத்து எடுக்க முடியும், அதுதான் கிராண்டாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஸோ அது நிறைய பேருக்கு இப்போ அந்த ஒப்பீனியன் மாதிரி இருக்கும். பிகாஸ் இவ்வளோ கிராண்ட் கலெக்ஷன்ஸ், இவ்வளோ ஒர்க் பண்ணி பட்டு இல்லாமல் இன்னும் கையால் நெய்யப்படுற நிறைய விஷயங்கள், பண்ணப்படுற நிறைய விஷயங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஸோ பட்டுக்கு இன்னும் என்னெல்லாம் கொடுக்கலான்னு நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். கண்மணி, டைட்டானிக் பத்தின நியூஸும் சொன்ன, நிறைய டிஃப்ரெண்டான காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ் வேற பார்த்திருக்கோம். இப்போ டைட்டானிக் படத்துல வர ரோஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனால என்ன, எத்தனையோ விதமான காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ் பத்தி ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கலெக்ஷன் எங்க இருக்குன்றத ஒரே நாள்ல தேடி கண்டுபிடிச்சு அதை பத்தியே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, அன்புக்கு தாழ்பாள் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு தெரியுமா? அதனும் கரெக்ட் தானே சுவாதி. எத்தனையோ வீடுகள்ல பாத்தீங்கன்னா அடக்கி வைக்கப்பட்ட காதலர்கள் கடைசியில மேரேஜ் பண்ணிட்டு ஒரு கப்பலா மாறினதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். நீ சொல்றது கரெக்ட் தான். பட் நான் காதலை பத்தி சொல்லல, ஒரு கருப்பின குழந்தைக்கும் ஒரு வெள்ளைக்கார அம்மாவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாசத்தை பத்தி தான் சொல்றேன். வாவ், காம்பினேஷனே கலக்கல் காம்பினேஷனா இருக்கே. மேல சொல்லு. இங்கிலாண்டை சேர்ந்த எமிலி அப்படிங்கிறவங்க குழந்தைக்காக அறக்கட்டளை வேலையா 2015ல யுகாண்டாக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல தான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து டெலிவரி ஆயிருக்கு. டெலிவரி ஆன கையோட அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சு. எமிலிக்கு வந்து அந்த குழந்தைய பார்த்து ரொம்பவே பரிதாபப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து பிறந்து 2 நாள் தான் ஆயிருக்கு. அண்ட் யாருமே அந்த குழந்தைய தூக்கி வளர்க்கறதுக்கு கூட மறுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? எமிலி ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்தாங்களா? எஸ், எமிலி தான் அந்த குழந்தைய எடுத்து வளர்த்திருக்காங்க. 2 மாசம் யுகாண்டாக்கு வேலைக்கு போனவங்க ஆடம்காக, அதாவது அந்த குழந்தை பேரு ஆடம்காக 6 மாசம் யுகாண்டாவிலே இருந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் கூட ஆடமை பார்க்காம அவங்களால இருக்க முடியல. சோ அப்பப்போ இங்கிலாந்துல இருந்து யுகாண்டாக்கு வந்து ஆடமை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரி, நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் கூட அவங்களால ஆடமை பார்க்காம இருக்க முடியலங்கிற, அவனுக்காகவே அப்பப்போ போறாங்கன்னு சொல்றேன். எதனால அவங்க ஆடமை தத்தெடுக்க கூடாது? ஏன் அந்த முடிவு எடுக்கல அவங்க? எஸ், நல்ல ஒரு குவெஸ்டின் இது. ஏன் அந்த முடிவை எடுக்கல அப்படின்னா, யுகாண்டால வந்து இந்த மாதிரி தத்து எடுக்கணும்னா யுகாண்டாலேயே வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்கு. சோ அதனால இங்கிலாந்துல வேலையை விட்டுட்டு இப்போ எமிலி யுகாண்டாவிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். சூப்பர்ல. 6 மாசம் ஒரு குழந்தையோட இருந்ததுக்காக அதுக்கு மேல அவங்கள பிரிய முடியாம அவங்களுடைய வேலையில இருந்து ஊர்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்காங்க எமிலி. இது அவங்களுடைய தாய் பாசம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறதான் காட்டுது. கூடிய சீக்கிரம் எமிலியும் ஆடமும் தாயும் மகனுமா மாறணும்னு நம்ம எல்லாருமே நம்பலாம். இதுக்கப்புறமா ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்க எல்லாருக்காகவும் காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். சிறு வயதுல ஒரு குழந்தை வளர்ற அந்த 7 வருஷம், முதல் 1.5 வருஷத்துக்கு அந்த குழந்தைக்கு நான் என்ற அந்த சென்ஸே தெரியாது. அதாவது நான் வேற நீ வேற. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் கீர்த்தன்யா வேற நான் வேறன்னு சொல்லிட்டு. ஆனா பிறந்த பச்சை குழந்தைக்கு 1.5 வருஷத்துக்கு அந்த மூளையால நான் நீ அப்படின்றதே பிரிச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் ஒரு 9 மாசத்துல அதுக்கு கொஞ்சம் அந்த அந்த மூளை கிரகிச்சுக்கிறப்போ அதுகிட்ட நீங்க கண்ணாமூச்சி விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அது கண்ணை மூடின உடனே நீங்க இல்லைன்னு நினைச்சுக்கோமா, அது திருப்பியும் அந்த முகத்தை பார்த்த உடனே அதுக்கு ஒரு பெரிய மேஜிக்கா எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ கக்கன்னு சிரிக்கும். அதை நீங்க 100 வாட்டி பண்ணாலும் 100 வாட்டியும் அதே ஆச்சரியத்தோட தான் அது சிரிக்கும். 1000 வாட்டி உங்க முகத்தை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியான ஒரு உணர்ச்சி தான் அந்த குழந்தைக்கு வரும். இந்த மாதிரி வர குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசுல சடனா அந்த சென்ஸ் நான் அப்படின்றது வரும். அந்த டைம்ல வர்றதுதான் வந்து கொஞ்சம் அந்த டாட்லர் டேண்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமா அடம் இருக்கும். ஏதாவது ஒரு சாக்லேட்டை பார்த்த உடனே இது எனக்கு வேணும் அப்படின்ற அந்த உணர்ச்சிகள் எல்லாம் அப்பதான் வர ஆரம்பிக்கும். இந்த நான்ன்றது அதுக்கப்புறமா 18 வருஷம் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். நான் இந்த மாதிரி, நான் அந்த மாதிரி, என் அடையாளம் இது, என்னோட உணர்ச்சிகள் இது அப்படின்ற அந்த புரிதல் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் எடுக்கும். அந்த முதல் 7 வருஷத்துல
மெஜாரிட்டி அந்த புரிதல் நடக்கும். ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு மனிதனா மதிக்காம என் குழந்தை இது நான் சொன்ன மாதிரி கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட வரப்போ சில டைம் வந்து ரொம்ப தவறான விஷயங்களை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்றப்போ என்ன ஆகும்னா அந்த குழந்தையோட நான் என்ற சென்ஸ் வந்து அப்படியே உடைப்படும். இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ இது நான் அவங்களோட கல்யாண பிரச்சனைக்காக வந்திருந்தாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா நான்ன்றது வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும், கொஞ்ச நஞ்சம் கிடையாது, பயங்கர அளவுக்கு அதிகமா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அந்த அடுத்தவங்கன்றதுக்கு அவரோட வாழ்க்கையில இடமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரோட ஹிஸ்டரிய பத்தி நான் கேட்டுட்டு இருந்தப்போ அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லைங்க அவங்க அப்பா வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு, ஆனா அவர் ஓடி போறதுக்கு முன்னாடியே கூட வந்து இந்த குழந்தைங்களை ரொம்ப படுத்தி எடுத்திருக்காரு. அதை பத்திலாம் என்கிட்ட கொஞ்சம் எப்பாவது இலகி இருக்கிறப்போ சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை விட எங்க மாமியார் சொன்னதுதான் அதிகம். ஸோ ஒரு வாட்டி வந்து ஏதோ அந்த குழந்தை நடந்து போயிருக்கிறப்போ டீயை ஊத்திட்டாங்க. அது ஊத்துன உடனே நீ எப்படி அந்த டீயை ஊத்தலாம், அந்த அளவுக்கு உனக்கு ஜாக்கிரதையா இல்லையா, இப்பவே நீ அதை நக்கி சுத்தம் செய்யன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து நக்கி சுத்தம் செய்ய வச்சிருக்காருங்க. அந்த டைம்ல இருந்தே அவரோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப மாறிடுச்சு அப்படின்றாங்க எங்க மாமியார் அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா வளர்ந்துகிட்டு இருந்த அந்த நான் என்ற சென்ஸ் வந்து படால்னு உடையப்பட்டது யாராலனா அந்த அப்பாவால. ஸோ இந்த கேஸ்ல ஈஸியா வரக்கூடியது இந்த மாதிரி தான்ன்றது உடையிற கேஸ் தான் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இப்ப அங்க உடைஞ்சது இல்ல, அந்த உடையறத வந்து அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுசுமா அந்த சப்கான்சியஸ் ஆழ் மனதுன்றது வந்து ஒண்ணு சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இவரோட ஒண்ணு சேர்க்கிற முயற்சி என்னன்னா, நீங்க எல்லாரும் நான் கிரேட்னு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் நான் கிரேட்ன்றத வந்து எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து எனக்கு சொல்லி காமிச்சுக்கிட்டே இருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் தாழ்வு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட இவரால் அதை பொறுக்கவே முடியாது. பயங்கரமா கோவம் ஆகும், முகம்லாம் செவசெவன் ஆயிடும், இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க. சோ இந்த இவரோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹோல்னஸ், சென்ஸ் ஆஃப் மீன்றத ஃபுல்ஃபில் பண்றது என்னன்னா அடுத்தவங்களோட டெரர், அடுத்தவங்களோட பயம். சோ இவர் போற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மனுஷன், பயங்கர அச்சீவிங், பயங்கர ஒரு பெரிய பொசிஷன். இந்த மாதிரியான இருக்கிறவங்க ஆக்சுவலா லைஃப்ல நிறையவே அச்சீவ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் சரி இவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. சோ இவர்கிட்ட மாட்டினது யாருன்னா ஒய்ஃப். எந்த ஒரு பெண் இவர்கிட்ட வந்தாலுமே அந்த பெண்ணை வந்து அப்படியே கசக்கி போடுறதுதான், ஒரு நாய் மாதிரி நடத்துறதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணாதான் இவருக்கு வந்து ஒரு ஹை அப்படின்றது வரும். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியோட நம்ம வந்து கணவனாவோ இல்ல மனைவியாவோ, இல்ல இது பெண்களுக்கும் நடக்கும், வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான் நடக்கணும்ன்றது கிடையாது. நம்மளுக்கு கூட வந்து எந்த மாதிரி ஆயிடும்னா சில சமயங்கள்ல நம்ம மனசு உடையிறப்போ எல்லா இடத்துலயும் நான் எல்லா மீதி நீங்க எல்லாருமே வந்துச்சே நீங்க எல்லாம் என்ன ஒரு பெரிய பொருட்டா அப்படின்றது அது வெளியில காமிச்சுக்க முடியும்னா காமிச்சுப்பாங்க. ஒருவேளை காமிச்சுக்க முடியாதுன்னா அவங்க கிட்ட நல்லா இருப்பாங்க, அப்புறமா பின்னாடி போயிட்டு அவங்கள பத்தி கண்டிப்பா நெகட்டிவா பேசதான் செய்வாங்க. இது பெண்களோட குணமா மாறும். சோ இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்றது வரப்போ ஒண்ணு பயங்கர விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். இல்லையா நம்ம வந்து நீ இல்லைன்னா கூட என்னால சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மன துணிச்சலோட முடிவுகளை எடுத்துட்டு வெளில போகணும். இல்லையா அட்லீஸ்ட் நம்மள ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்களை இந்த பர்சனாலிட்டி கிட்ட இருந்து நம்ம வந்து பாதுகாத்து வளர்க்கணும். இவர் உடைஞ்சது ஓகே, நம்ம குழந்தைங்க உடையக்கூடாது அப்படின்றதுல நீங்க நிறைய கவனம் எடுக்க வேண்டிய இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு கணவன் இருக்கிறப்போ உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற கான்டாக்டை எவ்வளவுக்கு எவ்வளவு மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மினிமைஸ் பண்ணீங்கன்னா நல்லது. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த குழந்தைங்க மூலமா உங்களை வதைக்க முடியும் அப்படின்றது மைண்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த குழந்தையே வச்சு உங்களை வதைக்க ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம லைஃபாவது நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டோம், ஆனா குழந்தைங்களால இந்த வலிகளை தாங்கிக்க முடியாது. சோ அந்த கேஸ்ல என்ன ஆகும்னா வாழையடி வாழையா இவருக்கு இருக்கிற அந்த பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சோ இந்த இடத்துல வந்து கான்டாக்ட் மினிமைசிங் அப்படின்றதுதான் வந்து இருக்கிறதுலயே ஒரு பெஸ்ட் சோர்ஸ். அதை விட வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குழந்தைங்களை நீங்க எஜுகேட் பண்ணி வளர்க்கலாம். நல்ல ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ், ஒர்க் ஷாப்ஸ்ல அவங்கள எல்லாம் போட்டு சரி இவர் என்ன பண்ணாலும் சரி நான் மனசளவுல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மன வலிமையை உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா that is one way to protect your children from an abusive father or an abusive mother. So மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நிஜாம் மன்னர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு டைட்டானிக் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சர்வதேச விஷயங்களை பத்தி பார்த்தோம்ல. எஸ், கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நாங்க நம்புறோம். இதே மாதிரி ஒரு அட்டகாசமான மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.